ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜிட்டல் நம்பர் இந்தியா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவிட் காரோட ரிமோட் வந்து ஒர்க் ஆகலை. அதாவது வந்து கீ வந்து ஒர்க் ஆகலை, சென்ட்ரல் அன்லாக்கு. மற்றபடி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இது நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லாஸ் கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொடுத்தாக்க மேபி ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் ஒர்க் ஆச்சு, பட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இது ஒரு சின்ன ஒரு டிஐஒய் வீடியோ தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் தான் நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதில் சென்ட்ரல் லாக் பட்டன்ஸ் இருக்குது. இது வந்து ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இட் மீன்ஸ் அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூஸ்லேருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக. ஆனால் நம்ம கீ அழுத்தினாக்கா வேலை செய்ய மாட்டுது. ஓகேவா? இங்கே பாருங்கள். மற்றபடி நம்ம கீ போட்டு ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் வேறு எந்த இக்னிஷனும் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பேட்டரியை வந்து 2 நிமிஷம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் ஆன் பண்ணி பார்ப்போம் வெதர் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு ஸோ நம்மளோட போனட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் இது எந்த நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கனெக்டிவிட்டி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர் இல்லை. ஸோ அதனால் இதை வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வேலை செய்யுமான்னு தெரியலையே. வேலை செய்யுது. ஓகே. ஸோ நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ உள்ளார போய் பார்க்கலாம். சாவி போட்டு பார்ப்போம். இல்லை, சரிங்களா? ஸோ 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. A few moments later. ஸோ கைஸ் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். இது ஒரு டிஐஒய் தான். ஸோ ஏன்னா நான் வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு போய் பார்த்துட்டேன். ஸோ அவங்க வந்து கீ மாற்றணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும்னு சொன்னாங்க. இங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ பார்த்து ஒரு ட்ரை பண்ணுறது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக டைப் பண்ணுவோம். டைட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு டைட் ஆகிடுச்சு. நான் மெக்கானிக் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே பார்ப்போம் உள்ளார இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளார வந்து லைட்டாக சாவி போட்டு பார்ப்போம். பாருங்கள், இது ஒர்க் ஆகுது. அதாவது சாவி போட்டோன்னே இங்கே வந்துருச்சு. ஆனால் ரிமோட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போமா. இப்போது பின்னு கேட்குதுங்களா? அதாவது அத்தரைஸ்ட் பின்னு கேட்கும் ஒன்ஸ் பேட்ரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாக்க. ஸோ ஒர்க் ஆகுது பாஸ். ஏங்க இங்கே பாருங்கள், ஒர்க் ஆகுது. நைஸ்.
வேறு லெவல். இப்போ வெளியில் போயிட்டு உள்ளே இருந்து லாக் பண்ணி பார்ப்போம். எஸ், லாக் ஆகிடுச்சி. இங்கே பாருங்கள், அன்லாக் பண்ணுவோம். அன்லாக் ஆகுது. நிஜமாகவே சக்ஸஸ். வேறு ஸோ காய்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே வேலை செய்யுது. வேறு லெவல். நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் லாக் பண்ணாமல் விட்டுட்டு போயிடுவேன். ஸோ இந்த ஒரு பெரிய இஷ்யூ இருந்துச்சு. ஸோ நேற்று என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு சின்ன விஷயமா ஒரு ஒயர் ஒன்று கட் ஆயிருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து டேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு டேப் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கட் ஆயிருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக கட் ஆயிருந்திருக்கு, எனக்கு நான் நோட்டீஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து டைப் பண்ணேன் ப்ராப்பராக. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த லாக்கோடது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒயரிங் வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த குவிட் லைட்டிங் இருக்குது பார்த்திங்களா, இந்த லைட்டோட ஒயரிங் எல்லாமே இதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேங்க. கிட்டத்தட்ட இந்த லாக்கு ரிப்பேர் ஆகி கிட்டத்தட்ட வந்து 8 மாதம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 8 மாதமாக நான் காரை வந்து லாக் பண்ணுறதே இல்லை. சரி, ஓகே, இன்றைக்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஒரு எஜர்சியாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஆனால் நிஜமாகவே ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இனி உங்கள் காருக்கு வந்து நீங்கள் ஒரு குவிட் கார் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கீ வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாக்க, நான் வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் வந்து பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். நிஜமாகவே அந்த வீடியோ ஒர்த்தான வீடியோ தான். ஸோ நீங்கள் உங்கள் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை வந்து இது டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. லாஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கருத்துங்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே கைஸ், நம்ம இதை செக் பண்ணுவோம். லாக் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். அன்லாக் பண்ணுவோம், லாக் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது.